இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கல்ல, இந்த குழந்தையோட லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இல்ல. நீங்க யோசிக்கலாம், எந்த விதத்திலயும் அவங்க பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய அடிக்கவோ திட்டவோ இல்லையேன்னு. பட் அந்த குழந்தை அவங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டே தான் இருப்பாங்க, அப்சர்வ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இதனால லைஃப் லாங் அவங்களுக்கு இன்டைரக்டா சஃபர் ஆயிட்டே தான் இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்துல. சொல்ல போனா அவங்க ஒரு அடல்ட் ஆகும்போது கான்ஸ்டன்டா ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. லவ்ங்கிறது எப்பவுமே ஒரு பெயினோட தான் வரும்னு நினைப்பாங்க. தென் யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை வராது. இந்த மாதிரி இஷ்யூஸ் அவங்க தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்போ கூட நிறைய பேர் இந்த இஷ்யூஸை கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க ஃபீல் பண்ணும்போது ஏன் இது நடக்குதுன்னு நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா மேபி அது உங்க சைல்ட்ஹுட்ல நடந்த இந்த மாதிரி ட்ராமாஸா கூட இருக்கலாம். ஸோ இது லேட் கிடையாது, கண்டிப்பா இதுல இருந்து நீங்க ஹீல் ஆக முடியும். நீங்க எந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல க்ரோ ஆகுறீங்கிறது உங்களால சூஸ் பண்ண முடியாது, பட் யூ கேன் சூஸ் டு ஹீல் ஃப்ரம் இட். நீங்க அதுல இருந்து வெளியில வரதுக்கு கண்டிப்பா முயற்சிகளை செய்ய முடியும். லேட் இஸ் பெட்டர் தேன் எவர்.